நான் சொல்ற சினாரியோவை இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறீங்க, சீக்கிரமா அது குரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. ஆனா ஒரு நாள் திடீர்னு பார்த்தா மார்க்கெட் செம்ம கிராஷ் ஆகி 30% டவுன்ல இருக்கு. மொத்த மார்க்கெட்டுமே பேனிக்ல இருக்கு. ஒரு பக்கம் நியூஸ் சேனல், இன்னொரு பக்கம் யூடியூபர்ஸ் எல்லாம் ரெசிஷன் வருதுன்னு உங்ககிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்துருங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப நீங்க என்ன முடிவு பண்ணுவீங்க? மார்க்கெட் திரும்ப ரெக்கவர் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில உங்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணுவீங்களா, இல்ல இருக்க பணத்தை எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வித்துருவீங்களா? நார்மலா ஒரு காமான சினாரியோல இதை யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது ரெக்கவர் ஆகும், நம்ம ஹோல்டு பண்ணணும் தான் தோணும். ஆனா அந்த எக்ஸாக்ட் சினாரியோல உங்களுக்கு பேனிக்ன்றது அதிகமாகி இருக்கிற அமௌண்ட்டை காப்பாத்தணுமே அப்படின்ற எண்ணம் தான் அதிகமா வந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் விற்க தோணும். அண்ட் 10ல 9 பேர் கண்டிப்பா வித்துருவாங்க, ஒருத்தர் மட்டும் தான் ஹோல்டு பண்ணுவாங்க. சோ இங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா எமோஷன் தான் இந்த மார்க்கெட்டையே கண்ட்ரோல் பண்ணுது. சோ வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற டாபிக் தான் ஷேர் மார்க்கெட் கிராஷ். இந்த வீடியோல நம்ம மார்க்கெட் கிராஷ் பத்தி தான் பார்க்க போறோம். மார்க்கெட் கிராஷோட எமோஷன்ஸ், ஹிஸ்டரியில நடந்த முக்கியமான மார்க்கெட் கிராஷஸ் அண்ட் அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டது, சயின்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர் சைக்காலஜி, அப்புறம் கிராஷ் நடக்கும்போது எப்படி நம்மள நாமளே காமா வச்சுக்கிறது, அண்ட் ஃபைனலா இந்த மாதிரி கிராஷஸ் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸா மாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது தி எமோஷனல் ரோலர் கோஸ்டர் ஆஃப் த மார்க்கெட். மார்க்கெட் எப்பவுமே வெறும் நம்பர்ஸ் வச்சு மூவ் ஆகிறது கிடையாது. எந்த ஒரு புல் ரன்னா இருக்கட்டும் இல்ல பியர் ரன்னா இருக்கட்டும், ஒரு பர்టిక్యులர் ஹியூமன் எமோஷன் சைக்கிளை தான் ஃபாலோ பண்ணுது. ஆப்டிமிசம், அதாவது உறுதியா நம்மளால ப்ராஃபிட்டை எடுக்க முடியும் அப்படின்னு நம்புறது. எக்ஸைட்மெண்ட், மார்க்கெட்ல நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட். த்ரில், மார்க்கெட்ல சின்ன சின்ன டிப் நடக்கும்போது ஒரு த்ரில் கிடைக்கும். யுஃபோரியா, கொஞ்சம் ஒரு பரவச நிலையில இருக்கும். ஆன்சிட்டி, நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கவலை வர ஆரம்பிக்கும். பேனிக், நம்மளால கண்டிப்பா இதுல இருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம கிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் விற்க பார்ப்போம். கேபிட்டலைசேஷன், மார்க்கெட் நார்மல் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஸ்டாக்ஸ் வாங்க ஆரம்பிப்போம். ஹோப், நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஒரு ப்ராஃபிட் கொடுக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம். அண்ட் இங்க இருந்து ஆப்டிமிசம், கண்டிப்பா நம்மளால ப்ராஃபிட்டை எடுக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை வர்றது. இப்படியே இந்த சைக்கிள் ஆனது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு 2021ல பிட்காயின் $69,000 தொட்டப்போ மக்கள் எல்லாம் பிட்காயின் கண்டிப்பா $1,00,000 தொடும் அப்படின்னு நம்பி யுஃபோரியா ஸ்டேஜ்ல எல்லாரும் அதை வாங்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு பரவச ஸ்டேட்ல வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா $69,000 இருந்து பிட்காயின் பிரைஸ் கிராஷ் ஆக ஆரம்பிச்சது. அடுத்ததா ஆன்சைட்டி ஸ்டேஜ் வந்தது, டினைல் ஸ்டேஜ் வந்தது. பிட்காயின் கிராஷ் ஆகி $16,000 தொட்டுச்சு. அது $69,000 வாங்கின எல்லாரும் பயந்து போய் இருக்கிறத காப்பாத்திட்டு போகணும்னு சொல்லிட்டு $16,000 வித்துட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இது ஒரு ஹியூமன் எமோஷனல் சைக்கிள்ன்றதால அடுத்த ஸ்டேஜும் வந்து அகைன் ஆப்டிமைசேஷன் ஸ்டேஜுக்கு வந்து பிட்காயின் $1,00,000 தொட்டுச்சு. எதனால மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் பேனிக் டைம்ல செல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சைக்காலஜி படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் போது இருக்க சந்தோஷத்தை விட லாஸ் ஆகும்போது கிடைக்கிற வலி டபுள் மடங்கு. இதைத்தான் சைக்காலஜில லாஸ் அவர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் எப்பவுமே மார்க்கெட்ல ஒரு கிராஷ் நடந்தா 90% பீப்புள் அதை வித்துறாங்களே தவிர யாரும் அது ரெக்கவர் ஆகும்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பேனிக்ல செல் பண்றதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா இந்த ஹர்ட் மென்டாலிட்டி, அதாவது மந்தை மைண்ட் செட். எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதையே பண்றது. எல்லாரும் வாங்குனாங்கன்னா நம்மளும் வாங்குவோம், எல்லாரும் விக்கிறாங்கன்னா நம்மளும் விப்போம். இந்த மென்டாலிட்டியை தான் ஹர்ட் மென்டாலிட்டின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்தது ஹிஸ்டரியில நடந்த பிக்கெஸ்ட் கிராஷஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். 1929ல ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் கண்டினியூஸா மேல போய்கிட்டே இருந்தது. அப்ப நிறைய பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் குள்ள குதிச்சு நிறைய ஸ்டாக்ஸ் வாங்குனாங்க. ஆனா அதுக்கப்புறமா 89% கிராஷ் ஆச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மார்க்கெட் எப்பவுமே மேல போய்கிட்டே இருக்காது. அடுத்ததா 1999ல இருந்து 2001 நடந்த ஒரு பெரிய கிராஷ். அந்த டைம்ல தான் இன்டர்நெட்னு ஒண்ணு நல்ல பிரபலமா டெவலப்பிங்ல இருந்தப்போ அதிகமா எல்லாருமே அந்த மாதிரியான கம்பெனிஸ்லயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுவும் ஒரு கிராஷ் ஆகி 90% பீப்புள் அவங்க ஸ்டாக் எல்லாம் லாஸ்ல செல் பண்ணாங்க. மக்கள் ஏன் அதிகமா இந்த இன்டர்நெட் பேஸ்டு கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க? நம்பர் 1, ஹர்ட் மென்டாலிட்டி, அதாவது எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஓவர் கான்ஃபிடன்ஸ், இது ஒரு நியூ டெக்னாலஜி கண்டிப்பா நமக்கு ப்ராஃபிட் தரும்னு நம்பி இன்வெஸ்ட் பண்ணாங்க. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நியூ டெக்னாலஜியா இருக்குன்னு ஒரே காரணத்துக்காக அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் மேல போகும்னு நம்பிக்கிட்டே இருக்க கூடாது. ஏன் இதை நான் அழுத்தி சொல்றேன்னா, அந்த டைம்ல நடந்த மாதிரியே இப்போ ஏஐ டெக்னாலஜில எல்லாரும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இங்கேயும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அடுத்ததா கோவிட் டைம்ல வந்த கிராஷ். இந்த மாதிரியான ஒரு டிஃபரெண்டான
இக்கட்டான சூழ்நிலைய இன்வெஸ்டர்ஸ் முன்னாடி பார்த்தது இல்லன்றதால ரொம்ப பேனிக் ஆகி எல்லாருமே செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரே மாசத்துல மார்க்கெட்ல இருந்து $6 trillion வைப் அவுட் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறமா மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு லெசன் என்ன அப்படின்னா, அதாவது என்னதான் ஒரு அன்சர்டனிட்டி மார்க்கெட்ல இருந்தாலும் மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். அடுத்ததா மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றத பார்ப்போம். லாங் டேர்ம் மைண்ட் செட். இன்வெஸ்ட்மெண்டோட மீனிங்கே நம்ம போடுற பணம் ஃபியூச்சர்ல grow ஆகணும் அப்படின்றது தான். ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? உடனே ப்ராஃபிட் வேணும், ஒரு நாளுக்குள்ளேயோ ஒரு வாரத்திலேயோ இல்ல ஒரு மாசத்துக்குள்ளேயோ ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறோம். சோ இந்த மைண்ட் செட்டை மாத்தி லாங் டேர்ம்க்கு எப்பவும் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்ததா எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அதை அவாய்ட் பண்றதுக்கு சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க லாங் டேர்ம்னு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்னு பண்றீங்க அப்படின்னா டெய்லி போர்ட்ஃபோலியோ உட்கார்ந்து செக் பண்ணிட்டு இருக்காதீங்க. ரெண்டாவது, என்னதான் டிப் இல்ல கிராஷ் வந்தாலும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்னவோ அதுல மட்டும் நீங்க போக்கஸ்டா இருங்க. அடுத்ததா டைவர்சிஃபைடு. உங்களோட அசெட் எப்பவுமே, அதாவது உங்க மொத்த பணத்தையும் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் மேல மட்டும் போடாதீங்க. நிறைய நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ தட் ஒரு ஸ்டாக் நல்லா அடி வாங்கினாலும் இன்னொரு ஸ்டாக் அதை பேலன்ஸ் பண்ணி ஓவராலா உங்க போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் ஹெல்த்தியாவே இருக்கும். அடுத்ததா எப்படி இந்த மார்க்கெட் கிராஷ் எல்லாத்தையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறது அப்படின்றத பாப்போம். மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது எல்லாரும் பயந்து போய் சேல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் அந்த டைம்ல வாங்கி போடணும். 2001 பினான்சியல் கிரைசிஸ் அப்போ பெரிய ஒரு கிராஷ் நடந்தது. அப்போ பயந்து போய் எல்லாரும் அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டு இருந்தாங்க. அப்போ யாரெல்லாம் அமேசான் மாதிரியான ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் வாங்கினாங்களோ அவங்க எல்லாரும் 2008லயே மில்லியனரா மாறிட்டாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். பை ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் அட் டிஸ்கவுண்ட் பிரைஸ். டிஸ்கவுண்ட் பிரைஸ்னு கேட்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா அதே ஸ்டாக்க நார்மல் வேல்யூல இருந்து கீழே கிராஷ் ஆயிட்டு இருக்கும்போது அதை டிஸ்கவுண்ட் பிரைஸ் தான் தெரிஞ்சு ஏன் நம்ம அதை வாங்க மறுக்கிறோம்? அதனால நல்ல ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் கிராஷ் ஆகும்போது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அடுத்தது முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, கீப் கேஷ் ரிசர்வ்டு டு இன்வெஸ்ட் டியூரிங் டிப்ஸ். அதாவது என்னதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எப்பவுமே நாம சேர்த்துக்கிட்டே வரணும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ எப்ப எல்லாம் மார்க்கெட் கிராஷ் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸை நம்ம சேர்த்து வச்சிருக்க அந்த ஃபண்ட் மூலமா வாங்கணும். சோ இதையெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். சோ மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப நடக்கிற இந்த குளோபல் வார்னாலையுமே மார்க்கெட் கிட்டத்தட்ட 12% கிராஷ்ல தான் இருக்கு. சோ இன்னமுமே கிராஷ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. சோ இந்த மாதிரியான சமயத்துல உங்களுக்குள்ள இந்த ஒரு கேள்வி தான் வரணும், எல்லாரும் பேனிக் ஆகி செல் பண்ற மாதிரி நம்மளும் செல் பண்ண போறோமா, இல்ல இந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வெல்த்தை சேர்க்க போறோமா? சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட்ன்றது வெறும் நம்பரை வச்சு மூவ் ஆகுறது கிடையாது, ஹியூமன் எமோஷன்ஸை வச்சு தான் மூவ் ஆகுறது. யாரெல்லாம் இங்க கிராஷ் நடக்கும்போது காமா இருந்து ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாரும் எப்பவுமே டாப்ல தான் இருப்பாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். சோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வந்து சேரும். அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீர்வு. நன்றி, வணக்கம்.